டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கியிருக்கிற இந்த மதுமதி யோகா சென்டரில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, நான் சற்றேறக்குறைய 1958 யோகா பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க. சற்றேறக்குறைய 16 வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் இப்போ வீடியோ ஓடிட்டுருக்குது. ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது. இதை பாருங்க, இது பத்மாசனம். ஜூம் பண்ணிக்கிறியா? அது ஜூம் பண்ணிக்கங்க. ஒரு 4 படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிட்டீங்களா? ஓடிட்டுருக்கா? இது பத்மாசனம். இது பாருங்க, தனுராசனம் பேர். இதெல்லாம் கையிலேயே நிற்கிறது. 2 நிமிஷம் மேலே நிற்க முடியாது, கண்ணு ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி ஆசனம் அது. இது பாருங்க, இந்த ஆசனங்கள் எல்லாம் 30 ஆசனம். அந்த வயசில் 16 வயசுலேயே 30 ஆசனங்கள் நான் பண்ணேன். இது உள்ளதுலேயே சிரசாசனம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரசாசனம் இதை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன். இது பாருங்க, இது ஒரு ஆசனம். இது தனுராசனம் வில் மாதிரி இருக்குது. இது ஐயப்பன் சாமி யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க கால். இந்த ஆசனங்களெல்லாம் 30 ஆசனங்களை நான் 16-17 வயசே கற்றுக்கிட்டேன். எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க. அந்த 1958களில் யோகா மாஸ்டர்லாம் எங்கேயோ இருப்பாங்க. பெங்களூர் சுந்தரம் அவர் பெங்களூர் இருப்பார், இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார். அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானது. நம்மெல்லாம் ஏழைப்பாடு, நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. அப்போ யோகா சென்டர் போய் காசு கொடுத்து கற்றுக்க முடியாது. அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரி பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இவங்கெல்லாம் கல்கி ஆண்டவுடனில் தொடர் எழுதுவாங்க. வாரம் தொடர் எழுதுவாங்க. அந்த தொடர் மொத்தமே உங்களுக்கு 6 மாதம் எடுத்து பார்க்கும்போது 40-50 எபிசோடு இருக்கும். அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு கன்னிமா லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும். லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது. நாங்கள் மெம்பர்ஷிப்புக்கு 3 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 புத்தகம் கொடுப்பாங்க. லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப்புக்கு 3 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 3 புத்தகம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வாரம் போய் படிச்சுட்டு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேறு புத்தகம் எடுத்து போகணும். அந்த மாதிரி நேரங்களில் நான் விஎன் குமாரசாமி புத்தகத்தை வாங்கி நான் யோகா கற்றுக்கிட்டேன். திருமுறை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிலையானது கிடையாது. அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சர்வ நிச்சயமாக அந்த பேர் கூடல. அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கு சர்வ நிச்சயமாக மரணம். இதில் இவரை யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ என்னென்னா, இந்த வாழ்க்கை சாஸ்வம் இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது, அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க இந்த யோகா விஷயத்துக்கு வந்தாங்க. அதை திருமுறை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. காந்தியாக இருந்தாலும், காந்தி பிரிவராக இருந்தாலும், காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க. போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வாயிலி வயிற்று அடிச்சுட்டு அடுவாங்க. 2 நாள் பட்டி கிடப்பாங்க. அப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை சமாதி கட்டுவாங்க. அங்கே போனோடனே அழுது முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருவான். துக்கம் தாங்க முடியாது. நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்சம் இல்லையே, 400 மில்லி வாங்கி அடிச்சுட்டு தலையம் போயிட்டான்னு குப்பை படுத்துருவான். இதாண்டா நீ சம்பாதிச்சு பேருங்கிறார் திரும்ப. அப்போவே தாஜ்மஹாலில் அப்போவே சொல்லிட்டு போயிட்டார். ஊரெலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூளையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொய்ந்தார்கள்ங்கிறார். செத்தோடனே காந்தி சொல்ல மாட்டான், புணம் தான் சொன்னான். அந்த புணத்துக்கு வாய்க்கரிசி போடு காலக்கட்டுன்னு சொல்ல உடனே காந்தி காலக்கட்டுன்னு சொல்ல மாட்டான். பேருனை நீக்கி பிணமென்று பேரிட்டுங்கிறான். சூளையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொய்ந்தார். தண்ணிகள் குடிச்சானா அதெல்லாம் மறந்துடும். இதாண்டா அவன் லைஃப் அப்படிங்கிறான். குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் காப்பி டீ போட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான்னு கேட்பீங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம். காப்பி டீ கிடையாது, தண்ணி படம் கிடையாது, சிகரெட் படம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. 2 பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், அதோடு நிறுத்திட்டேன். புரிந்தவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா, மது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். ஹெல்த்து ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால்
அவங்க வாழ முடியல, அவங்க வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கல. இது எல்லாமே இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.